இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீலா, ஒரு தடவை போனை கட் பண்ணனா பிஸியா இருக்கன்னு உனக்கு புரியாதா? வீட்டுக்கு வந்துட்டு பேசுற, போனை கட் பண்ணு. அம்மா அம்மா, போனை கட் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒண்ணு சொல்லணும். என்ன? உங்க கனவு கொட்ட சரியா போகுது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போகுது. உங்க ஆசையெல்லாம் ஆகாயத்துல ஆவியா போக போகுது. ஏய், விஷயம் என்னன்னு டக்குன்னு சொல்லலனா வீட்டுக்கு வந்ததும் உன் கழுத்தை நெரிச்சு கொன்னே போட்டுருவேன். இப்பதான் அந்த சரஸ்வதி வார்டன் அமரேந்திர ஐயாக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ண என்ன? யாரு யாரு கால் பண்ணாங்கன்னு சொன்ன? உங்க சரஸ்வதி வார்டன் மேடம் அமரேந்திர ஐயாக்கு கால் பண்ணாங்க. எதுக்கு? என்னமாமா, எனக்கும் தெரியல. அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அமர் என்ன சொன்னா? என்ன சொல்லிருப்பாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தெருமுனையில இருக்க பார்க்ல மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. அம்மா, இன்னொரு விஷயம். அவங்க அமரேந்திர ஐயா கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நோ நோ நோ, அமருக்கு உண்மையை தெரிய விட மாட்டேன். அமரை உங்களை பார்க்க கூடாது. ஓ ஓ, கீழே போய் அமரை தடுத்து நிறுத்த போ. நான் உடனே வீட்டுக்கு வரேன். அம்மா அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்னால எப்படிமா அவரை தடுக்க முடியும்? அம்மா, சரஸ்வதி வார்டன் மட்டும் ஐயா கிட்ட உண்மையை சொன்னாங்கன்னு வைங்க, உங்க கல்யாண ஆசையும் மேல போயிடும், என்னையும் மேல அனுப்பிடுவாங்க. என்னாச்சு? சரியா சாப்பிடலன்னு சொன்னாங்க. நைட் டைம்ல சரியா சாப்பிடாம இருந்தோம்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க பக்கத்திலே யாராவது இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்க சொல்றீங்களா? இன்னொரு தடவை நீங்க சரியா சாப்பிடலங்கிற விஷயம் என் காதுக்கு வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் டாடி. சரி, இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? நீங்க குழந்தைங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்களா? அதுவும் ராத்திரி நேரத்துல? என் காதுக்கு என்னாச்சு? ஏதோ தப்பா கேக்குதே. அம்மா, என்னடி? என்ன ஒரு வாட்டி கில்லு. எதுக்குடி? இது கனவா நனவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மூஞ்ச பாரு. கேட்கும் போது ஓகேன்னு சொல்லாம எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? என்ன ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி அம்மா. எதுவும் இல்ல டாடி, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு தானே. போலாம் டாடி, போலாம் போலாம். ஐயோ, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. ராத்தோட், சார் நீயும் வா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். ஐஸ்கிரீம்ல நிறைய கேலரிஸ் இருக்கும் சார். நான் ஏற்கனவே டயட்ல இருக்கேன் சார். ராத்தோ, இத கொஞ்சம் பிடி பிடி. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ இன்னொரு தடவை கேலரிஸ் டயட் எல்லாம் இன்னொரு தடவை பேசாத ப்ளீஸ். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். உன்னோட கல்யாணத்துக்காக நகை ஒண்ணு இருந்துச்சு, அதை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வர சொன்ன பாக்கி. அதுக்குதான் அவன் போயிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ திட்டுவியன்னு தான் நான் சொல்லல பாக்கி. அதானே தவிர உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நான் இதெல்லாம் செய்யறதே நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இப்ப அந்த நகை விக்கிறதுக்கு என்ன அவசியம் சித்தி? என்ன இருக்கோ அதை வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொன்னல. நீ என்ன பாக்கி இப்படி பேசுற? கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை பண்ற விஷயம். ஏதோ இருக்கிறத வச்சு செய்யறதில்ல, இருக்கிற எல்லாத்தையும் வச்சாவது செய்யணும்.
மனசை நான் கல்லாக்கிக்கிட்டேன் சித்தி. எனக்கு கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? இது நான் விருப்பப்பட்டு பண்ற கல்யாணம் கிடையாது. ஆனா விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லைஃப்ல எப்பயாவது நமக்காக இல்லைன்னா கூட நம்மள நேசிக்கிறவங்களுக்காகவாவது நம்ம வாழணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நான் அப்படிதான் இருக்கேன் சித்தி. செலவை கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலாம் சித்தி. இந்த பொண்ணு என்ன இப்படியெல்லாம் பேசுறா? இப்பவே இஷ்டம் இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை நாளைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா, ஐயோ, பாகி கழுத்துல என் தம்பி கையால 3 முடிச்சு ஏறியா ஆகணும். இந்த பைத்தியக்காரன் எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவன் எந்த மாதிரி பிரச்சனையிலயும் மாட்டிக்கவே கூடாது. கடவுளே. ஒன் சாக்லேட் அண்ட் 1 மேங்கோ. இந்தா. அம்மாவுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும்ல டாடி. அம்மாக்காக வாங்குனீங்களா டாடி? அம்மா இல்லைன்ற விஷயத்த மறந்துட்டீங்களா? குழந்தைங்கள அத்தை மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இந்த டைம்ல நீ சாப்பிடுறதே தப்பு. இதுல மத்த எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து கோல்ட் வர வைக்க பாக்குறியா? அண்ணே 2 சாக்லேட்ஸ். நோ நோ நோ. 1 சாக்லேட் அண்ட் 1 மேங்கோ. சாக்லேட் சாப்பிடலாம்ல. எனக்கு பிடிக்காது மேடம். நீங்க சாப்பிடுங்க. என்ன சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? உன்னை ரொம்ப மிஸ் பண்றப்போ, நீ என் பக்கத்துல இல்லாதப்போ, ஐயோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் போது இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நம்மளோட இந்த டிஸ்கஷனை ஞாபகப்படுத்தி பைத்திய மாதிரி எனக்குள்ள நானே சிரிச்சுப்பேன். சார் ஐஸ்கிரீம். சாக்லேட் சாக்லேட்.